Salut tout le monde, vous allez bien? Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre le français avec une histoire de Je suis en CP, la fête à la cantine. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் வீடியோவில் சிறுவர்களினுடைய ஃப்ரெஞ்ச் கதை புத்தகம் ஒன்றை பார்க்க போகிறோம். கதை புத்தகங்கள் மூலம் இலகுவாக பிரெஞ்சு மொழியை கேட்பதற்காக ஃப்ரெஞ்ச் ஸ்டோரி டைம் என்ற பகுதியில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கின்றேன். ஆர்வமுள்ளவர்கள் மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு சென்று பாருங்கள். ஒனிவா. Aujourd'hui, c'est journée Japon, dit maîtresse Julie. Comme elle est jolie, dit le. Comme elle est belle, dit Fatou. Aujourd'hui, இன்று, c'est journée Japon, dit maîtresse Julie. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், இன்று ஜப்பானினுடைய நாள். Comme elle est jolie, dit le. Le ஆசிரியரை பார்த்து கூறுகிறார், எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று. Comme elle est belle, dit Fatou. Fatouவும் அதை போல ஆசிரியரை பார்த்து அழகாக இருக்கிறார் என்று கூறுகிறார். Maîtresse Julie écrit au tableau J comme journée, J comme Japon et J comme aujourd'hui, jeudi. Et J comme Julie, dit Selma. Maîtresse Julie écrit au tableau. ஆசிரியர் ஜூலி ஓ tableau என்றால் கரும்பலகையில் எழுதுகிறார். ஜி கொம் ஜூர்னே, ஜி ஜூர்னே என்றால் நாள். ஜி கொம் ஜப்பான், ஜப்பான் நாடு. ஜி கொம் ஒசூர்தி ஜுதி, ஜுதி என்பது வியாழக்கிழமை. ஏ ஜி கொம் ஜூலி, ஜி ஜூலி என்ற பெயரில் தொடங்கும். ஜி செல்மா, செல்மா கூறுகிறார். அதாவது ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் சில சொற்களை ஆசிரியர் ஜூலி கூறுகிறார். Ce matin, on prépare la fête à la cantine. Et ce midi, on mange japonais, dit maîtresse Julie. Youpi, dit Selma. Super, dit Basile. Ce matin, இன்று காலை, on prépare la fête à la cantine. நாங்கள் கன்டீன் விழாவை தயார் செய்ய போகிறோம். Et ce midi, மற்றும் இன்று மதியம், on mange japonais, dit maîtresse Julie. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், ஜப்பானியர்களினுடைய சாப்பாடை சாப்பிட போகிறோம். Youpi, dit Selma. செல்மா சந்தோஷத்தில் யூப்பி என்று கூறுகிறார். Super, dit Basile. பாசிலும் சூப்பர் என்று கூறுகிறார். Les CP font des origamis. Reda fait une poule et Basile un pantin. Mia dit, et si on faisait des guirlandes d'origami? Les CP font des origamis. CP மாணவர்கள் origami என்று சொன்னால் பேப்பரால் செய்யப்படும் உருவங்கள், அதை செய்கிறார்கள். Reda fait une poule. ஹெதா ஒரு கோழி செய்கிறார். பாசில் பொந்தா, பாசில் பந்தா ஒன்று செய்கிறார். மியா தி, மியா கூறுகிறார், ஏ சியோன் ஃபெசே தே கிர்லான் டொரிகாமி. நாங்கள் பேப்பரால் செய்த வடிவங்களை கொண்டு ஒரு மாலை செய்தால். Quand c'est fini, maîtresse Julie dit, maintenant, décorons la cantine. Quand c'est fini, maîtresse Julie dit. ஆசிரியர் ஜூலி எல்லா உருவங்கள் செய்த பிறகும் கூறுகிறார், maintenant, இப்பொழுது, décorons la cantine. cantine-ஐ நாம் அழகுபடுத்த போகிறோம். Tout le monde aide, même la dame de cantine. Elle plie les serviettes en papier. C'est joli, dit Léa. C'est la fête, dit Anna.
Tout le monde aide. அனைவரும் உதவி புரிகிறார்கள். Même la dame de cantine. கantiniல் வேலை செய்கிற பெண்மணியும் கூட. Elle plie les serviettes en papier. அவர் கைதுடைக்க பயன்படும் பேப்பர் துண்டை அழகாக மடித்து வைக்கிறார். C'est joli, dit Léa. Léa கூறுகிறார், அழகாக இருக்கிறது. C'est la fête, dit Anna. Anna கூறுகிறார், இது ஒரு விழா அன்று. À midi, maîtresse Julie dit, qui va manger japonais? Moi, dit Léa. Moi, dit Noé. Moi, dit Anna. Moi, moi, moi. Crie toute la classe. À midi, மதிய வேளை, maîtresse Julie dit, ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், qui va manger japonais? யார் ஜப்பானியர்களினுடைய சாப்பாடை சாப்பிட போகிறீர்கள்? Moi, dit Léa. Moi, dit Noé. Moi, dit Anna. Crie toute la classe. லேயா, நோயே, அனா உட்பட அனைத்து வகுப்பு மாணவர்களும் நான் சாப்பிட போகிறேன் என்று கத்துகிறார்கள். À table, chaque élève a 2 baguettes et un bol de riz. À table, மேசையில், chaque élève ஒவ்வொரு மாணவரும் a 2 baguettes 2 குச்சிகள் வைத்திருக்கின்றனர். Et un bol de riz ஒரு கோப்பை சோறும் வைத்திருக்கின்றனர். பேக்கெட் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பான், பிரெஞ்சு பான் மற்றும் தடி மற்றும் மெல்லிய, இதில் மெல்லிய குச்சிகளை குறிக்கும். C'est pas facile le riz avec des baguettes, dit Reda, qui n'y arrive pas. C'est trop dur, dit Samir, qui n'y arrive pas non plus. C'est pas facile le riz avec des baguettes. இந்த குச்சிகளால் சோறு சாப்பிடுவது இலகுவானதல்ல. ரெதா கூறுகிறார், அவரால் இதை சாப்பிட முடியவில்லை. C'est trop dur, மிகவும் கடினமாக இருக்கிறது. ஜி சமீர், சமீர் கூறுகிறார். Qui n'y arrive pas non plus, அவராலும் அதை சாப்பிட முடியவில்லை. Et voici des sushis, des brochettes et de la soupe, dit maîtresse Julie. Pour qui? Dit la dame de cantine. Pour nous, dit Basile. Et voici des sushis, des brochettes et de la soupe, dit maîtresse Julie. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார், இங்கே தே சுஷி, ஜப்பானியர்களினுடைய மீன் வகையினால் செய்யப்பட்ட உணவு. தே புரோஷெத், புரோஷெத் என்பது இறைச்சி மீன் வகைகளை குச்சியில் கொழுவி சமைக்கப்பட்டிருக்கும், அதை கூறுகின்றார். ஏ துலா சூப், அதனுடன் சூப்பும் இருக்கின்றது. பூ கி, ஜி லதம் டு கான்டீன், கான்டீனில் வேலை செய்யும் பெண்மணி கேட்கிறார், யாருக்கு? பூ நு, ஜி பசில், எங்களுக்காக என்று பசில் கூறுகிறார். C'est mou, dit Léa. C'est vert, dit Anna. C'est froid, dit Noé. C'est mou, dit Léa. Léa கூறுகிறார், மென்மையாக இருக்கிறது. C'est vert, dit Anna. பச்சையாக இருக்கிறது, அனா கூறுகிறார். C'est froid, dit Noé. நோயே கூறுகிறார், இது குளிராக இருக்கிறது. C'est pas mauvais, dit Bob. C'est bon, dit Basile. C'est même très bon, dit maîtresse Julie. C'est pas mauvais, dit Bob. Bob கூறுகிறார், இது மோசமானதா இல்லை. C'est bon, dit Basile. Basile கூறுகிறார், இது நன்றாக இருக்கிறது. C'est même très bon, dit maîtresse Julie. maîtresse Julie கூறுகிறார், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. Je préfère le poulet et la purée, dit Léa. Ou le poulet et les pâtes, dit Anna. Ou le poulet et les frites, dit Noé. On a compris, dit maîtresse Julie. Je préfère le poulet et la purée, dit Léa. Léa கூறுகிறார்,
நான் கோழி இறைச்சியும் அதனுடன் உருளைக்கிழங்கு மசியலையும் விரும்புகிறேன். Ou le poulet et les pâtes dit Anna. அனா கூறுகிறார் அவருக்கு பாஸ்தாவும் அதனுடன் இறைச்சியும் கோழி இறைச்சியும் வேண்டுமென்று. Le poulet et les frites dit Noé. நோயே கூறுகிறார் அவருக்கு ஃப்ரித்தும் அதாவது ஃப்ரெஞ்ச் சிப்ஸும் அதனுடன் இறைச்சியும் வேண்டுமென்று கேட்கிறார். On a compris dit maîtresse Julie. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார் எனக்கு விளங்கிவிட்டது, அதாவது இந்த ஜப்பானியர்களினுடைய உணவு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று. Et pour finir ce repas japonais, on se salue sayonara, dit maîtresse Julie. Sayonara aussi, répond la classe. Et pour finir ce repas japonais, on se salue sayonara, dit maîtresse Julie. ஆசிரியர் ஜூலி கூறுகிறார் இந்த சாப்பாட்டை முடிப்பதற்காக ஜப்பான் நாட்டவர்களினுடைய சாப்பாட்டை முடிப்பதற்கு நாம் ஒருவருக்கொருவர் விடைபெறும் பொழுது ஜப்பான் மொழியில் சயனோகா என்று சொல்கிறோம். சயனோகா aussi répond la classe. அனைத்து மாணவர்களும் சயனோகா என்று கூறுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலம் உங்களுக்கு தெரியாத சில வார்த்தைகளை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.